ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். வந்துட்டீங்க. கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கலெக்ஷனில் 2 எபிசோட் பார்த்துருக்கோம். இப்போ கலெக்ஷனில் 3வது எபிசோட் பார்க்க போகிறோம். லைக் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எதெல்லாம் தேவையான மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதில் அதே மாதிரி அதோட கண்டினியூட்டியாக பார்க்கலாம். லாஸ்ட்டில் இது வரைக்கும் அரே லிஸ்ட்டு ஹேர் செட் பார்த்துருக்கோம், ஷார்ட்டட் செட் பார்த்துருக்கோம், ஷார்ட்டட் லிஸ்ட்டு பார்க்கல. ஷார்ட்டட் செட் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி, ஷார்ட்டட் லிஸ்ட் பார்க்க கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எபிசோடில் ஸ்டாக்கு, கியூ அந்த லிங்க்டு லிஸ்ட். சரிங்களா? ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன, இது 3 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். சுச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுக்க பாருங்களேன். நான் வந்து சொல்றேன், இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எங்க யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சில ஃபோன் வந்து கேமரா நல்லா இருக்குன்னா அது யார் யூஸ் பண்ணலாம்னா ஃபோட்டோகிராஃபர், நிறைய ஃபோட்டோ எடுக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஃபோன்ல ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னா அது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய கேம் விளாடுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கேம் யார் அதிகமாக கேம் விளாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபோன் சூட்டபிளா இருக்கும். ஒரு ஃபோன்ல ஸ்டோரேஜஸ் அப்படின்னா நிறைய டேட்டாஸை மெயின்டைன் பண்றீங்க, லைக் டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்றாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரியான ஃபோன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே கலெக்ஷன்ஸும். இந்த கலெக்ஷனோட கேரக்டர் இதுவா, அப்போ அது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஒவ்வொரு கலெக்ஷனோட கேரக்டரை பொறுத்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றதான் இங்க கான்செப்ட். சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கலெக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட நாலேஜஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த ஐடியாவை வளர்த்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அது இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ அதோட கண்டினியூட்டியாக இப்போ என்னென்ன எபிசோட் இருக்கோ அதை பற்றி பார்த்துக்கலாம். என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்கோ அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எதனா ஸ்டாக்கு, கியூ, இப்படி எபிசோட் டைம் கம்மியாக போயிடுச்சுன்னா லிங்கட் லிஸ்ட்டு. ஓகே, 3வது பற்றியும் கவர் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆட் கிளாஸ் எஸ்டி கியூயூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஓகே. இவங்க எல்லாருக்குமே இந்த டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இத்தனை கலெக்ஷன்ஸ் கரமோ? சரி, கலெக்ஷன்ஸ்னாலும் வர அரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அரே ஸ்டாட்டிக்கு டைனமிக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அப்புறம் எதுக்குங்க இத்தனை டைனமிக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு எதுக்கு இத்தனை பைக் இருக்குது, எதுக்கு இத்தனை டைப்ஸ் ஆஃப் கார் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு கார்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பைக்குக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குன்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? இத்தனை எதுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி இத்தனை இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு சிலருக்கு இது பிடிக்கலாம், அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. யார் யாருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க அதை யூஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து அதில் ஸ்டாக்கு அப்புறம் கியூ அதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சேம் திங், அதுவும் டைனமிக் கலெக்ஷன் சைஸை டைனமிக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதெல்லாம் ஓகே, விட்டுருங்க. சரிங்களா? இப்போ சிம்பிளாக ஒரு சொல்கிறேன். ஸ்டாக் அண்ட் கியூ அப்படின்னா என்னென்னா, நான் இப்போ ஒரு வரிசையில் நிற்கிறோம். சரிங்களா? நாம் போய்ட்டு ஒரு கியூவில் நிற்போம், ரேஷன் கடை வரிசையில் நிற்கிற மாதிரி. சரிங்களா? காலையில் போய்ட்டு நின்னோம்னா ஒரு மதியம் 2 மணிக்காக கொடுப்பாங்க. இப்போ சிலிண்டருக்கு வரிசையில் நிற்கிறாங்க, அந்த மாதிரி. இப்போ எப்படின்னா, வரிசையில் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் நின்ட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்த வரையும் நடுவில் யாரும் விட மாட்டாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க இங்கே நின்றுனேன் அப்படிலாம் கிடையாது. வந்தியா அப்போ பின்னாடி நில்லு, வர எல்லாரும் பின்னாடி தான் நிற்கணும். சரிங்களா? இப்போ யார் ஃபஸ்ட்டு, அதில் யாருக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கியூ டைப் ஆஃப் இன்டீஜர், இல்லை ஸ்ட்ரிங்கே வச்சுப்போமா, இந்த பேர் வச்சுப்போம், அப்போ தான் இதாக இருக்கும். ரேஷன் கடை, ரேஷன் கியூ அப்படின்னு வச்சுப்போம். நியூ கியூ ஸ்ட்ரிங். கியூவில் வந்துட்டு போய்ட்டு மொத்தமாக எல்லாம் ஒரே டைம் நிற்க முடியாதுல்ல. கியூவில் போய்ட்டு ஒரே அடியாக நிற்க வேணாம். ஒரே டைமில் போய்ட்டு நிறைய பேர் நிற்க முடியாதுல்ல. கியூவில் என்ன பண்ணுவாங்க, 1 by 1 தானே கியூவில் நிற்பாங்க. அந்த மாதிரி தான் இது. ஒரே டைமில் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க வேணாம் அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ 1 by 1 நம்ம கொடுக்க போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் கியூவில். சரிங்களா? கியூவில் ஃபஸ்ட்டு யார் போய் நிற்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் தான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. கியூவில் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கியூவில் ஒரு ஆள் ஆட் பண்ணால் ரேஷன் டாட் என்கியூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். என்கியூனா கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கு தினேஷ் நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ தான், ஃபஸ்ட்டு இடத்துல நான் இருப்பேன் கியூவில். சரிங்களா? தினேஷ் அப்படின்ட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு நான் எங்கே இருப்பேன்னா தினேஷ் தான், நான் தான் ஃபஸ்ட்டு இருப்பேன். சரிங்களா? அதுக்கடுத்து அதே மாதிரி ரேஷன் டாட் என்கியூ அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, இப்போ அடுத்து வேறு யாரோ வராங்க. ஓகேவா?
அடுத்து வேறு யாரோ வராங்க. இப்போ சப்போஸ் அஜித் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஜித்ன்ற வராங்கன்னா எனக்கு அடுத்து தான் அஜித் வருவான். ஆமாம் இல்லை? ஏன்னா அதுதான் நியாயம், அதுதான் சரியான ஒரு விஷயமும் கூட. அஜித் வராங்கன்னா அஜித், ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்து வேறு யாரோ வராங்க, ஓகேங்களா? ரேஷன் டாட் என்கியூ அப்படின்ற இடத்துல வந்து இப்போது முத்து அப்படின்னு ஒரு ஆள் வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அஜித்துக்கு அப்புறம் தான் நிற்பார். சப்போஸ் எனக்கு அவர் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வாங்க எனக்கு முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா? சண்டே வந்துடும் அந்த இடத்துல, சரிங்களா? ஸோ அதனால் அஜித்துக்கு அப்புறம் முத்து வராரு அப்படின்னா முத்து எங்கே இருப்பார்னா அதுக்கு அடுத்த வேலையில் போயிருப்பார். அதுக்கு அடுத்த இடத்துல தான் முத்து இருப்பார் கடைசியாக, சரிங்களா? இதுதான் கியூவோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு வரவங்க தான் ஃபஸ்ட்டு, கடைசியாக வரவங்க கடைசி, அதுதான், ஓகேங்களா? கியூவோட கான்செப்ட் என்னன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு வரவங்க ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு யாராவது நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பொருள் கிடைக்கும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட்டு அவுட், இதுதான் கியூவோட கான்செப்ட். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், சரிங்களா? இதை எப்படி சேம் திங் எப்படி செக் பண்ணலாம்? அதே தான் ஃபாரிச்சில் போட்டு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வரான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். லூப்பில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபாரிச் வேர் ஐட்டம் ரேஷன் வேர்னா எல்லா டைப்பும் அக்செப்ட் பண்ணிக்கோ. நாங்கள் ஸ்டிங் கூட கொடுத்துக்கலாம், நம்ம இருக்கும் தான். ஐட்டம் தினேஷ் அஜித் முத்துவோடையும் கரெக்டாக இருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம டாப்பில் யார் இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னா ரேஷன் டாட் பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பீக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணி கொடுக்கணும்? டாப்பில் யார் இருக்கா, ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னு எலிமெண்ட்டில் நாங்கள் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் நான் பார்க்கல, வேல்யூ கொடுக்காம ஏற்கனவே ப்ரீ டிஃபெண்டாக இந்த லிஸ்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு செக் பண்ணோன்னா அதை பார்க்குறதுக்கு பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை போய்ட்டு செக் பண்ணி பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இன் கியூ ஃபர்ஸ்ட் பர்சன் யார் இருக்காங்க அதை செக் பண்ணி பார்க்குறது தான் பீக் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது பார்த்தா தினேஷ் தான் ஃபஸ்ட் இருக்கா, சரிங்களா? அப்புறம் ஒன்று இருக்குது இதில் ரேஷன் டாட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டிக்யூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போது ரிமூவ் இந்த டிக்யூன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும். தினேஷ் மட்டும் காணாம பார்த்தீங்களா? இந்த டிக்யூ அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா டாப்பில் யார் இருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிற ஆளர் கியூவில் வந்து தூக்கி போட்டுரும், சரிங்களா? இந்த டிக்யூன்ற ஃபங்க்ஷன் டாப்பில் பீக்கில் தான் இந்த யார் இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள அப்படியே தூக்கி எறிஞ்சிடும், வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ரும். ஃபர்ஸ்ட் பர்சன் இன் கியூ. இப்போது டிக்யூ பண்ணதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர். அப்போ யார் இருக்காங்கன்னா அஜித் இருக்காங்க. தினேஷ் ஏன்னா கியூவிலேருந்து வெளியே போயாச்சு, அந்த லிஸ்ட்லேருந்து அவங்கள தூக்கிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் டிக்யூன்ற ஃபங்க்ஷன் வந்து பர்டிகுலராக பீக்கில் இருக்க எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதை மட்டும் மறந்துடாதீங்க. கியூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், எஃப்ஐஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சிம்பிளாக எஃப்ஐஎஃப்ஓ அதுதான் கியூவோட கான்செப்ட். ஓகேவா? ஓகேங்களா? கியூ அப்படின்னா எஃப்ஐஎஃப்ஓ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட், இதுதான் கியூவோட கான்செப்ட். இதே ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா கட்டப்பை, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் எல்லாம் எதுவும் மளிகை கடைக்கு போய் கட்டப்பையில் பொருள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டப்பையில் வைக்கிற பொருள் எங்கே போகும்? ஃபஸ்ட்டு நான் வைக்கிற பொருள் எங்கே இருக்கும்? கடைசியாக இருக்கும். கடைசியாக வைக்கிற பொருள் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு எந்த பொருள் என் கைக்கு கிடைக்கும்? நான் கடைசியாக பையில் எந்த பொருள் வச்சனோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா? இப்போ இதை மட்டும் வச்சுப்போம். இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா மெமரி ஸ்பேஸ் டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நான் இது பண்ணிடுறேன். ரொட்டேட் பண்ண முடியாதா? சரி, ஓகே, சரிங்களா? இங்கே எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்னா லைக் இதே ஸ்டாக்கில் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் இதாகும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்கில் எப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பொருள் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துரும் அந்த இடத்துல.
ஃபஸ்ட்டு அதுதான் எப்பொழுதைக்கு நான் ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு நான் அந்த ஸ்டாக் வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு தினேஷ் இருக்கார் அப்படின்னா தினேஷ் இருப்பார். அவருக்கப்புறம் அஜித் வராருன்னா என்ன பண்ணுவார்னா, அஜித் அவருக்கு முன்னாடி தான் போவார். அஜித் என்ன பண்ணுவார்னா அவருக்கு முன்னாடி இருந்து போயிடுவார். சரிங்களா? இப்போ அவருக்கு அப்புறம் முத்து வராரு அப்படின்னா அஜித்க்கு அப்புறம் முத்து வராரு. ஸோ முத்து எங்கே வராருன்னா முத்து வந்து அஜித்க்கும் முன்னாடி இருப்பார். சரி, இப்போ முத்துக்கு அப்புறம் வேறு யாரோ வராங்க. இப்போ அருண் யாரோ ஒருத்தர் முத்துக்கு அப்புறம் வராங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா இவருக்கும் முன்னாடி போய் நின்றுருப்பார். சரிங்களா? அவர் வந்து இவருக்கும் முன்னாடி இருப்பார். இப்போ அதுக்கப்புறம் வேற ஒரு ஆள் வராங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு இப்போ சம் பர்சன்ஸ் வேறு யாராவது, இப்போ கணேஷ் யாரோ அப்படின்னு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவர் அருணுக்கும் முன்னாடி அவர் இருப்பார். கடைசியாக வர பர்சன் தான் முன்னாடி இருப்பார். ஒரு கட்டப்பையில் பொருள் வைக்கிற மாதிரி தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஒரு டப்பா வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் நான் வந்து ஒரு பொருள் வைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வைக்கிற பொருள் எங்கே போயிடும்? கீழே போயிடும். அதுக்கப்புறம் வைக்கிற பொருள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வைக்கிறேன்னா அந்த பொருள் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வைக்கிற பொருள் வந்து எங்கே இருக்கும்? அதுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வர பொருள் வந்து அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் வர பொருள் வந்து அதுக்கும் மேலே. அதுக்கப்புறம் வர பொருள் அதுக்கு மேலே. இப்போ கணக்குக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்த பொருள் தானே, இதுதான் ஃபஸ்ட்டு வந்த பொருள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்தது என்னமோ இதுதான். இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, இது ரெண்டாவது வந்துச்சு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்தாக வந்துச்சு. இது வந்து ஃபிஃப்த்தாக வந்த பொருள். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு இந்த இதில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆகிற பொருள் என்னது? இங்கே கடைசியாக இருக்குது இந்த 5 தானே ஃபஸ்ட்டு இருக்க பொருள். இதுதான் ஸ்டாக்கோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸ்டாக் எப்படி கிரியேட் பண்ணணும்னா சேம் திங். ஸ்டாக்கு அதோட டேட்டா டைப்பு, இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்டாக் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இது எப்படின்னா ரெக்கார்ட் நோட்டு திருத்த சைன் வாங்க போகிற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் போயிருப்பேன், இருந்தாலும் போகும்போது அவனோடது கீழே வச்சுட்டு ஓவராலாக மாற்றி இல்லை அது ஃபஸ்ட் ரோட்டில் வந்துடும். ரெக்கார்ட் நோட் ரெக்கார்ட் நோட் திருத்த போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கார்ட் நோட் போயிட்டு டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போகிறவனோட நோட்டு கீழே வச்சிரும். அடுத்து வரவன் அதுக்கு மேலே வைப்பான், அதுக்கு வரவன் அதுக்கு மேலே வைப்பான், அதுக்கு அடுத்து வரவன் அதுக்கு மேலே வைப்பான், அதுக்கு அடுத்து வரவன் அதுக்கு மேலே வைப்பான். இப்போ கணக்கு பார்த்தா யாரோடது ஃபஸ்ட்டாக இருக்கும், யார் நோட்டை எடுத்து ஃபஸ்ட்டாக திருத்துவாங்க அப்படின்னா மேலே இருக்கிற நோட். மேலே யார் கடைசியாக யார் வந்து வச்சாங்களோ அவங்களோட தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நியூ புதுசாக அவனை கிரியேட் பண்ணிடுறேன். இதில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக் டாட் புஷ், இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து புஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக தான் ஸ்டாக்கில் வேல்யூஸ் கொடுப்போம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போல் தினேஷ் வராரு அப்படின்னா தினேஷ் வந்து ஃபஸ்ட்டாக போக மாட்டார். தினேஷ் எங்கே போயிடுவார்? இங்கே வந்துடுவார். சரிங்களா? தினேஷ்க்கு அப்புறம் யார் வராரு அப்படின்னா ஸ்டாக் டாட் புஷ்ன்ற இடத்துல அஜித் வராரு. அஜித் வராரு. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாக் டாட் புஷ் அஜித்துக்கு அப்புறம் முத்து வராரு. அதே மாதிரி ஸ்டாக் அஜித்துக்கு அப்புறம் ஸ்டாக் டாட் புஷ்ல முத்துக்கு அப்புறம் அருண் வராரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக் டாட் புஷ் இந்த இடத்துல கணேஷ் வராரு. ஓகேங்களா? கணேஷ் வராரு. இப்போ இதில் டாப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேம் திங். இதுக்கும் என்னென்னா பீக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதே பீக் ஃபங்க்ஷன் தான். அதே பீக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இங்கே யார் டாப்பில் இருக்கா, ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இதை நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஸ்டாக் அதுக்கு என்னென்னா அதோட பேர் ஸ்டாக் டாட் பீக். ஓகேங்களா? இதை செக் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு டாப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா கணேஷ் தான் டாப்பில் இருக்கார். ஊரோட டாப்பில் இருக்கிறது கணேஷ், அவர் தான் டாப்பில் இருக்கார். ஓகேங்களா? கடைசியாக அவர் தான் ஃபஸ்ட் இருப்பார். அது கடைசியாக அவரை ரிமூவ் பண்ணணும்னாலும் அதே தான். STO ஸ்டாக் டாட் பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். பாப் என்ன பண்ணோன்னா மேலே இருக்கிறவங்கள தூக்கி போட்டுரும். சரிங்களா? மேலே இருக்கிற பர்சனை தூக்கி போட்டுரும். ஆஃப்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் யார் இருக்காங்க பீக்கில், அவர் போனதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் இருக்கா அருண் இருக்கார். அவருக்கு முன்னாடி வந்து அருண், அவர் தான் டாப்பில் இருக்கார். இவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் பார்த்துக்கலாமா? ஓகே ஓகே ஓகே.
ஓகேவா? இந்த பாப் என்ன பண்ணும் அப்படின்னா கடைசியாக இருக்க ஒரு பர்சனை தூக்கி போட்டுரும். அதுதான் பாப் எலிமெண்ட், அதுதான் பாப்போட கேரக்டர். சரிங்களா? இதையும் எப்பயும் போல் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபார் ஈச் வேர் item in stock item. சரிங்களா? இப்போது இதை நான் பீக் எடுத்துடுறேன், இதையும் செக் பண்ணல. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கா பாருங்கள். பின்னாடி இருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கா. இதுதான் என்னென்னா லைக் ஸ்டாக்கோட பர்பஸ். ஸ்டாக்னா என்னென்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா? ஸ்டாக் வந்து என்னென்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா? லிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க, LIFO, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், LIFO. சரிங்களா? இதுதான் ஸ்டாக். எவ்வளோ டைம் இருக்கு? சரிங்களா? இதுதான் ஸ்டாக். இதுக்கப்புறம் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட். இந்த லிங்க்டு லிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, சப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னா முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை இன்டெக்ஸ் வச்சு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ ஈஸியாக எனக்கு பர்டிகுலராக இவருக்கு அப்புறம் இவர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு அப்புறம் இவர் வந்து நிற்கணும், இவருக்கு அப்புறம் இவர் வேணும், இவருக்கு முன்னாடி இவர் இருக்கணும், இல்லை ஃபஸ்ட்டு வரணும், லாஸ்ட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்டை நான் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இருக்கிற டேட்டாவை நடுவில் சப்போஸ் நடுவில் இன்சர்ட் பண்ணுவோம், நடுவில் ரிமூவ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் என்னன்னா லிங்க்டு லிஸ்ட் கலெக்ஷன். அந்த மாதிரி இடத்துல லிங்க்டு லிஸ்ட் கலெக்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சேம் திங் அதே மாதிரி இன்டீஜர், அதே மாதிரி இது வேறு என்ன பேர் வைப்போம், இன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். நியூ லிங்க் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். இப்போ லிங்க் லிஸ்ட்டில் வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ எப்படின்னா இன்டீஜர் தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 சாரி int ins டாட் ins டாட் add first add last அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் அதில் எல்லாமே. சரிங்களா? add ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா 1 ஆட் பண்ண போகிறேன். சாரி add first ஓகேங்களா? ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா 10ன்ற வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இன்டீஜர் மறுபடியும் ஆட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு 20ன்ற வேல்யூ கொடுக்குறேன். ஆட் ஃபர்ஸ்ட் 30, அப்புறம் இன்ஸ் டாட் ஆட் லாஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், 50ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ் டாட் ஆட் லாஸ்ட்டில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 40 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இது எப்படி அலைன்மெண்ட் வந்து ஸ்டோர் வந்திருக்கு, அவுட்புட் எந்த மாதிரி வருதுன்றதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். லிங்க் லிஸ்ட்டில் ஒன்றா கொடுக்காம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நடுவே ஃபஸ்ட்டு நீப்போ லாஸ்ட் நீப்போ நடுவில் நீப்போ அப்படி தான். ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போ, நடுவில் சென்டரில் போ, இந்த மாதிரி கான்செப்டில் வரது தான் இது. ஃபார் ஈச் இன்ட் ஐ இன் சிடபிள்யூ ஐயை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்திருக்கும், எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட் ஃபர்ஸ்ட் 10 தான். ஸோ 10 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆட் ஃபர்ஸ்ட் 20 வந்திருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு இடத்துல வந்திருக்கும். கடைசியாக ஃபஸ்ட்டுன்னு எது கொடுத்துருக்கேன், நான் 30 தானே கடைசியாக ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும், ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்து 20, அதுக்கு அடுத்து இது. ஆட் லாஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்கேன்னா 50. ஸோ அது பின்னாடி போயிருக்கும். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், 40 நீ கடைசியாக போ அப்படின்னு சொல்லி 40 கடைசியாக போக சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி நடந்திருக்கும். இது எப்படி இங்கேனா இப்போ இது இதில் சொல்கிறேன். ஓகேவா? எப்பயும் போல தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஆட் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடுவோமா. ஃபஸ்ட்டு ஆட் ஃபஸ்ட்டு யார் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து 10. ஸோ என்ன நடந்திருக்குன்னா 10 தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்திருக்கும். ஓகேங்களா? எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒரு 6 வேல்யூவாக வச்சுப்போம். இன்ஸ் டாட் ஆட் ஃபஸ்ட்டுக்கு மறுபடியும் போடுறேன். ஆட் ஃபஸ்ட்
ஆட் ஃபர்ஸ்ட்டில் ஒன்றுன்ற வேல்யூ இப்பொழுதுக்கு சரிங்களா. இப்போ இன்ஸ் டாட் ஆட் ஃபஸ்ட்டு எதை பண்ணுறேன்னா 10 ஆட் பண்ணுறேன். ஸோ இப்பொழுதுக்கு 10 தான் ஃபஸ்ட் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா 20 ஃபஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணும், இந்த 10 வந்து 20க்கு அடுத்த இடத்துக்கு போயிடும். 20 ஃபஸ்ட்டு வந்துடும், இந்த 10 வந்து 20க்கு அடுத்த இடத்துக்கு போயிடும் சரிங்களா. அதுக்கிட்ட என்ன பண்ணுறேன், மறுபடியும் 30 ஆட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 30 ஃபஸ்ட்டு வந்துடும், 20 அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன், இப்போது ஆட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 50 சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் கடைசியாக பார்த்தா 50 வந்து 30க்கு அடுத்து 50 கொடுத்துருன்னா, ஸோ 50 வந்து எல்லாத்துக்கும் கடைசியாக போயிடும். இப்பொழுது அதுதான் லாஸ்ட். இப்போ என்ன சொல்கிறேன், 40 ரொம்ப நீ லாஸ்ட்டு போ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணும், இதுக்கப்புறம் 50க்கும் அப்புறம் 40 போயிடும். இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆட் ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுன்னா, இப்போ 1 என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் முன்னாடி 1 வந்துடும். இப்போ என்ன தான் ஃபஸ்ட் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த 1 வந்து ஃபஸ்ட் வந்துடும் சரிங்களா. இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் வேல்யூஸ். இதுதான் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் இப்படி தான் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் இப்படி தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இதுதான் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் இப்படி தான் ஸ்டோர் ஆகும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இருக்கும். இப்போ இந்த ஆர்டரில் இருக்கும் 1 30 20 10 50 40 வந்துச்சா. இதுதான் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்டில் இன்னும் ஒன் மோர் அட்வான்டேஜ் இருக்குது. இன்பர்டே என்னால் வேல்யூஸை கொடுக்க முடியும் சரிங்களா. லிங்க்டு லிஸ்ட்டில் நம்மளால் இன்பிட்வீன் வேல்யூஸ் கூட கொடுக்க முடியும். சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எந்த வேல்யூக்கு நடுவில் மாற்றணும், எந்த வேல்யூக்கு அப்புறம் கொடுக்கணுன்றத நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல வச்சுப்போமே, இந்த இடத்துல நான் 10 வந்து மேஜராக எடுத்துக்க போகிறேன். 10 வந்து நான் பிரேக் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். 10க்கு முன்னாடியும் 10க்கு பின்னாடியும் நான் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரியா. 10க்கு முன்னாடியும் 10க்கு பின்னாடியும் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பத்துக்கு முன்னாடியும் 10க்கு பின்னாடியும் வேல்யூஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த 10 எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எடுக்கணும்ல, அதுக்காக ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்னென்னா லிங்க்டு லிஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சரியா. லிங்க்டு லிஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன டேட்டா டைப் இன்டீஜர் தானே இது வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக நோடுன்ற பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோடு அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். என்னென்னா இன்ஸ் டாட் ஃபைண்ட் எதனா 10 தானே நான் பிரேக் பண்ணிட்டா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ 10 ஃபஸ்ட் இல்லை ஃபைண்டு ஃபைண்ட் சரிங்களா. நான் இதை ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போது இன்ஸ் டாட் ஆடு ஆஃப்டர் பிஃபோர்னு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆட் லாஸ்ட்டு ஆட் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இப்போனா ஆட் ஆஃப்டர், எதுக்கு ஆஃப்டர் அப்படின்னா இந்த நோடு இருக்குல்ல, இந்த நோடுக்கு ஆஃப்டர் என்ன சொல்ல போகிறேன்னா 10க்கு அப்புறம் 100ன்ற வேல்யூ ஆட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன் சரிங்களா. அதே மாதிரி இன்ஸ் டாட் ஆட் பிஃபோர், எதுக்கு முன்னாடினா இந்த நோடுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 200ன்ற வேல்யூவை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன் சரிங்களா. இப்போ இன்பர்ட்டையும் ஒரு வேல்யூ கரெக்டாக எனக்கு இத்தனை இண்டெக்ஸில் மேபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸில் இந்த வேல்யூ இந்த இண்டெக்ஸில் இந்த வேல்யூ என்னால் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த லிங்க்டு லிஸ்ட் என்ன பண்ணால் நடுவில் இதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படின்றத பண்ண வைக்க முடியும் சரிங்களா. அதுதான் இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, இதுதான் இந்த ஆர்டரில் தான் இருக்குது. இந்த ஆர்டரில் இருக்கிறது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 10க்கு முன்னாடி எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், ஆட் பிஃபோர் 10 சரிங்களா. ஆட் பிஃபோர் நோடுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 200 ஆட் பிஃபோர். ஸோ இந்த 10க்கு முன்னாடி இந்த இடத்துல 200ன்ற வேல்யூ வந்துடும் சரிங்களா. இது அப்படியே வேல்யூ கொஞ்சம் பொசிஷன் மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20 இருக்கும், இந்த இடத்துல 200ன்ற வேல்யூ இங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ 200 வேல்யூ வந்துடும். 10 வந்து எங்கே போயிடும், இந்த நோட்டுக்கு போயிடும், இந்த இடத்துக்கு போயிடுமா. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அதே மாதிரி அது அங்கே போயிடுச்சு. ஆஃப்டர் அந்த 10க்கு ஆஃப்டர் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 100 அசைன் பண்ண இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கும், 100 அப்படின்ற வேல்யூ வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வழக்கம் போல் அதுக்கப்புறம் இருக்க 50 அங்கே இருக்கும், 50 இங்கே, 50க்கு அப்புறம் 40 இங்கே. இந்த ஆர்டரில் தான் நமக்கு இப்போ வேல்யூஸ் கிடைக்க போகுது. பார்ப்போமா, செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், 1 30 20 200, 1 30 20 200, 10 100 50 40 சரிங்களா. இதுதான் லிங்க்டு லிஸ்ட். இன்வெர்ட்டின் ஏதாவது வேல்யூவை ஆட் பண்ணும்,
இன்சர்டேஷன் நடுவில் எப்படின்னா வேல்யூஸ் டேட்டா சீக்கிரம் கொண்டு வரதுக்கு லிஸ்ட்டு தான் கரெக்டான விஷயம், வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கும். ஆனால் நடுவில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும், நடுவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரீங்க அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பெட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் தான் அந்த இடத்துக்கு பெட்டர். சரிங்களா? அதுக்காக யூஸ் பண்ணுறதா லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? புரியுதா? ஒர்க் பண்ணி பாருங்கள், இதை பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் பேலன்ஸ் இருக்கிறத முடிச்சு விட்றலாம் இதெல்லாம். ஓகேங்களா?